விருந்தும் மருந்தும் 3 நாள். இந்த பழமொழிக்கு அர்த்தம் தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். மிஸ் எனக்கு தெரியும். விருந்து வெறும் 3 நாள் தான் மிஸ் போடணும். விருந்து மாச கணக்குல போட்டா வீட்டுக்கு வரவங்க சாப்பிட்டு நம்ம வீட்லயே இருந்துட்டு போவாங்க. அப்புறம் கப்பு தானே. வீட்ல விருந்தாளிக இருந்தா எதுக்கு கப் அடிக்குது? புரியலையே. அடே மடையா, விருந்தாளிக வீட்ல இருந்தா ஓ வந்தாண்டா கப்பு மேன், கப்பு 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 கப்பு. அததான் சொல்றியா? ஆமா, புரிஞ்சுக்கிட்டேன். பழமொழியவே அசிங்கப்படுத்துறானே. மிஸ், கடவுளுக்கே விருந்து வெறும் 3 நாளைக்கு தான் கொடுப்போம். கடவுளுக்கா? ஆமா மிஸ். பிள்ளையாரு அவர் பாட்டுக்கு கடையில உட்கார்ந்திருக்காரு. அவரை போய் காசு கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து 3 நாள் பலகாரம் சுட்டு விருந்து போடுறாங்க. 3வது நாள் குடும்பத்தோட கொண்டு போய் கடல்ல தூக்கி போட்டு வர்றாங்க. பாவம் இல்லையா அவரு? டேய், அவர் அவங்க அம்மா கிட்ட தான் போறாரு. தண்ணி தான் அவரோட அம்மா. அப்படின்னா சரி, வாங்க, உங்களையும் நாங்க கடல்ல தூக்கி போடுறோம். நீங்களும் உங்க அம்மா கிட்ட போய் சேருங்க.